வெல்கம் டு D2G ஹெல்த். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாத எரிச்சல் ஏற்படுறதுக்கான காரணமும் இயற்கை வழியில் அதற்கான தீர்வுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். காலில் நீங்கள் உணரக்கூடிய எரிச்சல் மிகவும் கடுமையான நிலைக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம். இது உங்களுக்கு எரிச்சல் விட்ற அளவுக்கு கூட இருக்கலாம். இதற்கான காரணங்கள் நம்மள பலருக்கு தெரியாது. அந்த காரணங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலில் எரிகிற உணர்வு ஏற்படுவதற்கு பொதுவான காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, நரம்பு சேதம், இன்னொன்று டயபெட்டிஸ். இது 2 தான். இதை தவிர இது ஏற்படுவதற்கான பிற காரணங்கள்னு பார்த்தோம்னா, புறநரம்பியல் சேதம். புறநரம்பியல் அப்படிங்கிறது ஒரு நரம்பு சேதம். இது நம்மளோட முதுகெலும்பை உங்கள் கை மற்றும் காலோட பாதங்களோட இணைக்கும் நரம்புகளுக்கு சேதம் விளைவிக்கும். நீரிழிவு நோய் இதற்கு மிகவும் பொதுவான காரணம். இதை தவிர புற்றுநோய் மருந்துகள், அதாவது ஹீமோதெரபி, சிறுநீரக செயலிழப்பு, தன்னுடல் தாக்க நோய்கள், நச்சு ரசாயனங்கள், தொற்று மற்றும் ஊட்டச்சத்து பிரச்சனைகள் போன்ற பல காரணங்களாலும் நரம்பு சேதம் ஏற்படலாம். அடுத்து அதிகப்படியான குடிப்பழக்கம். மது அல்லது ஆல்கஹால் போன்றவற்றை அதிகமாக உட்கொள்வது நிறைய உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நீண்ட காலமாக அதிகப்படியான குடிப்பழக்கம் உள்ள நபர்களுக்கு அவர்களோட கால்களோட இணைக்கப்பட்ட நரம்புகள் சேதமடையக்கூடும். இது நரம்புகளை ஆரோக்கியமாக வச்சிருக்க தேவையான ஊட்டச்சத்துக்களை குறைக்கும். இந்த 2 சிக்கலுமே உங்கள் கால்களை கூச்சமடைய செய்யும். அப்படி இல்லைன்னா மாதங்கள் அல்லது வருட கணக்கில் காலில் ஒரு எரிச்சல் உணவை ஏற்படுத்தலாம். குடிப்பழக்கம் நிறுத்துவதன் மூலமாக நீங்கள் இந்த அறிகுறிகளை மேம்படுத்தலாம். கூடுதல் சேதத்தையும் தடுக்க இது உதவுது. அடுத்ததா பூஞ்சை தொற்றுனாலையும் கால் எரிச்சல் ஏற்படலாம். டைனியாபெடிஸ் அப்படிங்கிற ஒரு அச்சு போன்ற பூஞ்சை இது சூடான அப்படி இல்லைன்னா ஈரமான பகுதிகளில் வளரும். குறிப்பாக உங்கள் கால் விரல்களுக்கு இடையில மற்றும் கால்களோட அடிப்பகுதியில் வளரும். மேலும் இது வலி, நமைச்சல் மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தும். இது ஈரமான காரணிகள் அப்படின்னா சாக்ஸ், லாக்கர் அறை தளங்களில் செழித்து வளரும். காலணிகளை மாற்றி மாற்றி பயன்படுத்துங்கள். இதன் மூலமாக அவை உலர வாய்ப்பு இருக்குது. பூஞ்சை காளான் கிரீம்கள், ஸ்ப்ரேக்கள் அப்படி இல்லைன்னா பவுடர்கள் தொற்று நோயை கட்டுப்படுத்த உதவும். அடுத்ததான் போதுமான விட்டமின் B12 இல்லாதது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நரம்புகளுக்கு விட்டமின் B12 தேவை. உணவில் இருந்து நீங்கள் இதை போதுமான அளவு பெறாமல் இருக்கலாம். குறிப்பாக சைவ உணவு உண்பவராக இருந்தால், உங்களுக்கு வயதாகிவிட்டால் அல்லது இரைப்பை பைபாஸ் போன்ற எடை இழப்பு அறுவை சிகிச்சை செய்திருந்தோம்னா உடலால் வைட்டமின் B12 உறிஞ்சுக்குவது கடினமாக இருக்கும். மேலும் போதுமான அளவு விட்டமின் B12, ஃபோலோ, தியாமின் மற்றும் பிற வைட்டமின்கள் நம்ம உடலுக்கு கிடைப்பதால் ஆல்கஹால் தடுக்கக்கூடும். அடுத்ததாக சிறுநீரக செயலிழப்பு. சிறுநீரக செயலிழப்பு காரணமாக கூட கால்களில் எரிச்சல் ஏற்படலாம். பொதுவாக நீரிழிவு அல்லது உயர் ரத்த அழுத்தத்தால் இது ஏற்படுது. சிறுநீரகங்கள் சரியான வழியில் வேலை செய்வதை கொஞ்சமாக நிறுத்துது. இது உங்கள் உடலில் கழிவு திரவங்களை உருவாக்க வழிவகுக்கும். மேலும் உங்கள் கால்கள் உட்பட நரம்புகளையும் இது சேதப்படுத்தும். அது மட்டுமின்றி கால்களில் ஒரு எரியும் உணர்வையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக டார்சல் டன்னல் சிண்ட்ரோம். டார்சல் சுரங்கம் அப்படிங்கிறது எலும்புகளுக்கும் காலோட மேற்பகுதிக்கு அருகில் உள்ள தசைநார்கள் குழுவிற்கும் இடையில இருக்கு. டார்சல் சுரங்க பகுதியில் பின்புற டைப்பியல் நரம்பு என்று அழைக்கப்படும் ஒரு நரம்பு இருக்கு. இந்த நரம்பு சுருக்கப்படும் போது டார்சல் டன்னல் சிண்ட்ரோம் ஏற்படுது. காயம், கீழ்வாதம், எலும்பு துடிப்பு அல்லது பிற நிலைகள் காரணமாக வீக்கம், நரம்புக்கு அழுத்தத்தை இது கொடுக்கும். இது மிகுந்த வலி, உணர்வின்மை, காலில் கூச்ச உணர்வு அல்லது எரிகிற உணர்வு போன்றவற்றை ஏற்படுத்தும். அடுத்ததாக சிறிய வைப்பர் நரம்பியல். இது பெரும்பாலும் கால்களில் ஏற்பட வலியோட தொடங்குது. மேலும் இது குத்துகிற, எரிகிற அல்லது நமைச்சல் போன்ற உணர்வை தரும். இந்த வலியானது இரவில் அப்படி இல்லைன்னா ஓய்வெடுக்கும் போது இன்னும் மோசமாக இருக்கும். வெப்பம் அல்லது குளிர் சில சமயங்களை இதை தூண்டும். நீரிழிவு நோயாளிகள் இடத்துல நம்ம காணப்படுற இரத்த சர்க்கரை பிரச்சனைகளால் இது ஏற்படக்கூடும். ஆனால் சில நேரங்களில் இதற்கான காரணம் தெளிவாக இல்லை. மேலும் சில மரபணுக்கள் நீங்கள் அதை பெறுவதற்கான வாய்ப்பை அதிகமாக்குது. அப்புறம் ஹைப்போதைராய்டிசம். கழுத்தில் இருக்கக்கூடிய சுரப்பி போதுமான ஹார்மோனை உருவாக்க போது தைராய்டு ஏற்படுது. இதனால் உடல் விரைவில் ஆற்றலை எரிக்காது. நீங்கள் சோர்வாக உணர்வீங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இதை தவிர இன்னும் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மேலும் கால்களில் ஒரு எரிய உணர்வையும் இது ஏற்படுத்தும். ஆனால் இந்த தைராய்டு நிலையானது உடலில் அதிகப்படியான திரவத்தை நீண்ட காலமாக வச்சிருப்பதற்கு காரணமாக இருக்குது. மேலும் இந்த திரவம் நம்ம நரம்புகளை பாதிக்கும். அதனால் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அடுத்ததான் எரித்ரோமலால்ஜியா. எரித்ரோமலால்ஜியாங்கிறது ஒரு கால் மற்றும் கைகளை பாதிக்கும் ஒரு அரிய நிலையாகும். இது ஏற்படுறதுக்கான காரணம் தெரியலனாலும் இரத்த நாளங்கள் சரியான முறையில் விரியவோ அல்லது சுருங்கவோ முடியாத காரணத்தால் இது ஏற்படலாம். எரிச்சல் காரணமாக உங்கள் தோல் சிவந்து காணப்படலாம், சூடாக தோன்றலாம் மற்றும் வீக்கம் கூட அடையலாம்.
குளிர்ந்த நீரானது உங்களுக்கு நிவாரணத்தை கொடுக்கும். அடுத்ததான் ஹெச்ஐவி மற்றும் எய்ட்ஸ். ஹெச்ஐவி அப்படி இல்லைன்னா எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை 1/3 பகுதியினர் வந்து தங்கள் நரம்புகளில் சேதத்தை எதிர்கொள்கின்றனர். இது இரண்டுமே நரம்புகளை சேதப்படுத்தும். அது மட்டுமின்றி அதை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் மருந்துகளும் நரம்புகளை சேதப்படுத்தக்கூடும். கால் விரல்லையும் கால்கள்லையும் விரைப்பு, கூச்ச உணர்வு, உணர்வின்மை, எரிச்சல் போன்றவற்றை நீங்கள் அனுபவிக்கலாம். அடுத்ததாக தோல் அலர்ஜி. சோப்பு, கிளீனர்கள், மெழுகு அப்படி இல்லைன்னா எந்த ஒரு வேரிப்பொருளும் உங்கள் சருமத்தை எரிச்சலடைய செய்யலாம். இயற்கை முறையில் இதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு குளிர்ந்த நீர். குளிர்ச்சியான நீர் வந்து பாதங்களில் ஏற்படும் எரிச்சலிருந்து நிவாரணம் அளிக்கும். அதற்கு வந்து ஒரு அகலமான வாளியில் குளிர்ச்சியான நீரை நிரப்பி அந்நெல்லை வந்து பாதங்களை சில நிமிடம் ஊற வைக்கணும். கொஞ்சம் நாளை கழித்து மீண்டும் குளிர்ந்த நீரில் ஊற வச்சுட்டு இப்படி ஒரு நாளைக்கு பலமுறை செஞ்சோம்னா கொஞ்சம் எரிச்சல் வந்து குறையும். அடுத்ததான் ஆப்பிள் சிடர் வினிகர். ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து உடலில் pH அளவை நிலையாக வச்சுக்கொள்ள உதவும். பாதங்களில் ஏற்படும் எரிச்சல் உணர்வை சரி செய்ய பயன்படுத்தப்படும். 2 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகரை வந்து ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் கலந்து தினமும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாளியில் வெதுவெதுப்பான நீரை நிரப்பி அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் மற்றும் சிறிது எப்சம் உப்பு சேர்த்து கலந்து நீரில் வந்து பாதங்களை 20 நிமிடம் வரையும் ஊற வச்சுட்டு இப்படி ஒரு வாழைக்கு வந்து 2 முறை செய்கிறது வந்து நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததான் மஞ்சள். மஞ்சளில் உள்ள குர்குமின் வந்து உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். மேலும் மஞ்சளில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து பாதங்களில் ஏற்படும் எரிச்சல் உணர்வு மற்றும் வலியை குறைக்க உதவும். அடுத்ததாக எப்சம் உப்பு. எப்சம் உப்பு வந்து பாதங்களில் உள்ள எரிச்சல்லேருந்து உடனடி நிவாரணம் அளிக்கும். எப்சம் உப்பு வந்து நரம்புகளோட செயல்பாட்டிற்கு உதவும். அடுத்ததாக இஞ்சி. இஞ்சி வந்து பாதங்களில் ஏற்படும் எரிச்சல் உணர்வை தடுக்கும். ஏன்னா இஞ்சியில் உள்ள உட்பொருட்கள் வந்து உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடனடி நிவாரணம் அளிக்கும். அடுத்ததான் விட்டமின் B3. விட்டமின் B3 அப்படின்னு அழைக்கப்படுற நியாசின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் நரம்புகளை வலிமைப்படுத்தவும் நரம்புகளுக்கு கொடுக்கப்படும் அழுத்தத்தை தடுக்கவும் உதவுது. இந்த வைட்டமின் வந்து B3 நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொண்டு வந்தால் பாதங்களில் ஏற்படுற எரிச்சலை தடுக்கலாம். இந்த வைட்டமின் குறைபாடு ஏற்பட்டாலும் பாதங்களில் எரிச்சல் உணர்வை அனுபவிக்கக்கூடும். அடுத்ததான் மசாஜ். பாதங்களுக்கு வந்து சில எண்ணெயை கொண்டு மசாஜ் செய்கிறதன் மூலமாக பாதங்களில் ஏற்படும் எரிச்சல் மற்றும் அசௌகரியத்திலேருந்து நிவாரணம் கிடைக்கும். பாதங்களில் வந்து மசாஜ் செய்கிறதுனால பாதங்களில் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அதுவும் வெதுவெதுப்பான தேங்காய், ஆலிவ் அல்லது கடுகு எண்ணெய் வந்து பாதங்களுக்கு குறைந்தது 10 நிமிடம் மசாஜ் செஞ்சுட்டு வந்தோம்னா இரவில் தூங்கும் முன்னாடி மசாஜ் செய்து வருவது வந்து மிகவும் நல்லது. போல் இன்னும் பிற பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.